வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அதிவேக நெடுஞ்சாலைகளில் 6 நாட்களில் 235 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். பெரிய வெங்காயம் இறக்குமதி தொடர்பாக இன்றைய தினம் தீர்மானம் எடுக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் கருத்து. எமது பலத்தை மே தினத்தில் காட்டுவோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கி பண்டார சுட்டிக்காட்டு. ஜனாதிபதி வேட்பாளரை தம்மால் தெரிவு செய்ய முடியாது என மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ளமை கட்சிக்குள் சலசலப்பை உண்டாக்கியுள்ளதாக தகவல். தொடர்பது விரிவான செய்திகள். கடந்த 6 நாட்களில் அதிவேக நெடுஞ்சாலைகளில் சுமார் 6,74,000 வாகனங்கள் பயணித்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பிரியந்த சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். இதன் மூலம் சுமார் 235 மில்லியன் ரூபாய் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் போது வாகனங்களின் நிலைமை குறித்து அதிக கவனம் செலுத்துமாறும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை சாரதிகளை அறிவுறுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களில் மாத்திரம் அதிவேக நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட வீதிகளில் 53 வாகன விபத்துகள் பதிவாகியுள்ளதாக அந்த அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பிரியந்த சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். புத்தாண்டு விடுமுறையை அடுத்து அதிவேக நெடுஞ்சாலையின் பாவனை அதிகரித்துள்ளமையினால் அவற்றின் ஊடாக பயணிக்கும் வாகனங்கள் தொடர்பாக அதிக கவனம் செலுத்துமாறு சாரதிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இந்தியாவிலிருந்து பெரிய வெங்காயத்தை அரசாங்கத்தின் ஊடாக இறக்குமதி செய்வதா அல்லது தனியார் மூலம் இறக்குமதி செய்வதா என்பது தொடர்பாக இன்று தீர்மானிக்கப்படும் எனவும் அது தொடர்பாக இன்றைய தினம் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளதாகவும் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். முன்னதாக 10,000 மெட்ரிக் டன் பெரிய வெங்காயத்தினை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா அனுமதி வழங்கியுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்திருந்த நிலையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறுகிறது. கடந்த காலங்களில் பெரிய வெங்காய ஏற்றுமதிக்கு இந்தியா தடை விதித்ததன் மூலம் நாட்டில் பெரிய வெங்காயத்தின் விலை சடுதியாக அதிகரித்தது. இதற்கிடையில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பெரிய வெங்காயத்தினை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு 10 முதல் 15 நாட்கள் வரையாகும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியான சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 4 முதல் 4.5 பில்லியன் டாலர் வரையிலான முதலீட்டை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து திட்டங்களும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டு 1.5 பில்லியன் டாலர் முதலீட்டுக்கான இலக்கு எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் நாடு 1.8 பில்லியன் டாலர் முதலீடுகளை பெற முடிந்தது என்று அவர் கூறியுள்ளார். மேலும் சர்வதேச நாணய நிதியத்தோடு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் முதலீடுகள் கணிசமான அளவில் நாட்டுக்குள் வருவதாகவும் அவர் கூறினார். கடந்த போராட்டத்தால் ஏற்பட்ட எதிர்மறை விளைவுகளால் கடந்த ஆண்டு முதல் பகுதியில் எதிர்பார்த்த அளவுக்கு முதலீடுகள் வரவில்லை எனவும் ஆனால் பிற்பகுதியில் எதிர்பார்த்த அளவை விட முதலீடுகள் நாட்டுக்கு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பஞ்சிகாமத்து டவர் மண்டபத்திற்கு அருகில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டத்தில் 1 லட்சம் ஆதரவாளர்களை திரட்டி எமது பலத்தை காட்டுவோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கி பண்டார தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவித்த போது ஐக்கிய தேசிய கட்சி கடந்த பொதுத் தேர்தலில் பின்தள்ளப்பட்டிருந்த போதிலும் நாடு வீழ்ச்சியடைந்த போது நாட்டை பொறுப்பேற்க யாரும் முன்வராத நிலையில் எமது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க முன்வந்ததால் ரணில் விக்ரமசிங்க மீதும் ஐக்கிய தேசிய கட்சியின் மீதும் மக்களுக்கு தற்போது நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சியின் பலத்தை நிரூபிக்கும் வகையில் இம்முறை மேதின கூட்டத்தை கொழும்பு பஞ்சிகாமத்தை டவர் மண்டபத்திற்கு அருகில் நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டதோடு முதலில் சுமார் 50,000 ஆதரவாளர்களை ஒன்று திரட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனினும் கட்சி தொகுதி அமைப்பாளர்களின் வேண்டுகோள் மற்றும் பலரது கோரிக்கைக்கு அமைய 1 லட்சம் ஆதரவாளர்களின் பங்கு பெற்றுதலுடன் மேதனத்தை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்றார். அத்துடன் வீழ்ச்சியடைந்த நாட்டை கட்டியெழுப்ப ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்து வருவதோடு அதற்கான முறையான வேலை திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி அவரின் இந்த வேலை திட்டத்திற்கு ஆதரவளித்து நம்முடன் இணைந்து கொள்வதற்கும் பலரும் தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் இவ்வாறு ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து பயணிக்க இருக்கும் பலரும் மேதின கூட்டத்தின் போது நம்முடன் இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளரை தம்மால் தெரிவு செய்ய முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளபடியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. முன்னதாக தாம் ஜனாதிபதி வேட்பாளரை முன்மொழிந்தால் வேட்பாளர் தொடர்பில் எதிர்பார்ப்பில் உள்ள ஏனையோர் தம் மீது அதிருப்தி அடையலாம். எனவே ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவினை பொதுஜன பெரமுனவின் மத்திய குழுவை மேற்கொள்ள வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்தார்.
அண்மையில் நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் உயர்மட்ட கூட்டத்தில் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்யும் அதிகாரத்தை மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிக்க தீர்மானிக்கப்பட்டது. அதன் பிரகாரம் அந்த பணியையும் மஹிந்த ராஜபக்ச ஏற்றுக்கொண்டிருந்த போதிலும் நேற்றைய தினம் தம்மால் வேட்பாளரை தெரிவு செய்ய முடியாது என அறிவித்துள்ளமை கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதன் பிரகாரம் அந்த பணியை மஹிந்த ராஜபக்ச ஏற்றுக்கொண்டிருந்த போதிலும் நேற்றைய தினம் தம்மால் வேட்பாளரை தெரிவு செய்ய முடியாது என்று அறிவித்துள்ளமை கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அரசியலில் ரணிலும் மஹிந்தவும் நெருங்கிய நண்பர்களாகும். இதனால் தமது நண்பரின் ஊடாக பொதுஜன பெரமுனவை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியும் எனவும் வேட்பாளரை தெரிவு செய்யும் பணி மஹிந்தவிடம் ஒப்படைக்கப்பட்டால் எளிதாக ஆளும் கட்சியின் பொது வேட்பாளராக களமிறங்க முடியும் எனவும் ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டிருந்தார். இதன் அடிப்படையிலேயே இருவரும் விரைவில் சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தவும் உத்தேசித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இந்த நிலையில் தமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பிலிருந்து மஹிந்த ராஜபக்ச பின்வாங்கியுள்ளார். கட்சிக்குள் நாமல் ராஜபக்சவை வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என்ற குரல் வலுப்பெற்று வருவதால் மஹிந்த இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்று செய்திகள் வெளியாகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழில் கடந்த 4ஆம் தேதி இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் வங்கி மற்றும் நிதித்துறை மன்ற மாவட்ட மாநாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் பங்கு பெற்றிருந்தமை தொடர்பாக பல்வேறு செய்திகள் வெளியாகியிருந்தன. இதில் உயர்நீத தமிழ் போராளிகளுக்கு திசை காட்டி ஆட்சியின் கீழ் நியாயம் பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்டமைக்கு அமைகவே யாழ் மாநாட்டுக்கு சென்றேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்ததாகவும் செய்தி ஒன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது. அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்த மாநாட்டுக்கு அழையா விருந்தாளியாகவே கலந்து கொண்டதாக மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கன் சந்திரசேகரன் தெரிவித்ததாகவும் செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் இவ்வாறு பகிரப்பட்டு வரும் 2 செய்திகளின் உண்மைத்தன்மையினை ஃபேக்ட் சீக்கர் ஆராய்ந்துள்ளது. இதன்படி உயிர்நீத்த தமிழ் போராளிகளுக்கு திசை காட்டி ஆட்சியின் கீழ் நியாயம் பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்டமைக்கு அமையவே யாழ் மாநாட்டுக்கு சென்றதாக சுமந்திரன் தெரிவித்ததாக கூறப்படும் செய்தியில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய மக்கள் சக்தி எந்த ஒரு அரசியல்வாதியுடனோ அல்லது அரசியல் கட்சியுடனோ அவ்வாறான இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை எனவும் எந்தவித வாக்குறுதிகளும் அவ்வாறு வழங்கப்படவில்லை எனவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா ஆகியோர் தெரிவித்துள்ளனர். மேலும் தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்திற்கு அனுருகுமார் திசாநாயக்கவினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் தாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள தயாராக இல்லை என தெரிவித்ததாகவும் கூட்டம் முடிந்தவுடன் சந்திக்க வருவதாகவும் தெரிவித்துள்ள சுமந்திரன் கூட்டம் நிறைவடையும் என்று கூறப்பட்ட நேரத்தில் அங்கு சென்ற போதிலும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த காரணத்தினால் காத்திருந்து சந்தித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் M.A. சுமந்திரன் தேசிய மக்கள் சக்தியின் வங்கி மற்றும் நிதித்துறை மன்ற மாநாட்டில் அழையா விருந்தாளியாகவே கலந்து கொண்டதாக மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் தெரிவித்துள்ள போதிலும் அதனை மறுத்த அவர் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அனுருகுமார் திசாநாயக்க 3 தடவைகள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழைப்பு விடுத்ததாக தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்கவிடம் ஃபேக்ட் சீக்கர் வினவிய நிலையில் தமது அழைப்பின் பெயரிலேயே சுமந்திரன் அன்றைய கூட்டத்திற்கு வருகை தந்ததாகவும் மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இந்த விடயத்தை அறிந்திருக்காது அவ்வாறு ஒரு தவறான தகவலை தெரிவித்ததாகவும் உறுதிப்படுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன சூழ்ச்சி வலையில் சிக்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலைப்போடு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் இந்த சூழ்ச்சி வலைக்குள் அவர் சிக்கியதன் காரணமாகவே கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தயாசிரி ஜெயசேகரை நீக்கினார். இதன் விளைவாக தற்போது எதிர்வரும் தேர்தலில் வேறு கட்சிகளில் போட்டியிட முடியாத பொருத்தமற்றவர்கள் சிலர் கட்சியினை பிடித்துக் கொண்டுள்ளார்கள். இதேவேளை இந்தியாவையும் அமெரிக்காவையும் மையப்படுத்தி இந்த சூழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலைப்போடு மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.